ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 29ஆம் தேதி 6வது மாதம் 2024 சனிக்கிழமை காரணியா 660 என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்தலாம். அதுக்கு நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம், என்ன மாதிரி வெற்றி வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிவிட்டு 30ஆம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா 658 நம்மளோட கணிப்பில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 7440 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டு. இதில் இன்றைக்கி 2க்கு அதாவது 3க்கு 7, 2க்கு 4, 7க்கு 4, 6க்கு 0 4 போர்டுமே பவர் நம்பராக இறங்கியிருக்கு. இதில் நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு எப்படி அக்ஷயா கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். நம்ம இன்றைக்கி அதாவது காரணியாவுக்கு நம்ம 2 விதமாக ரிசல்ட் நம்ம கணிச்சிருந்தோம். ஒன்று நேற்று நம்ம கொடுத்த கணிப்புகள் வச்சு நேற்று நம்ம மொத்தமாகவே ஆல் போர்டு ஏபி ஏசிபிசி அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஜிட்டு அதே மாதிரி ஏபிசி பாக்ஸ் நம்பராக இருந்தாலும் சரி நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். இன்றைக்கி 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்தோன்னே அதை வச்சு ஒரு பவர் நம்பர் கணிப்பாங்க. ஏன்னா நமது நண்பர்கள் நமது வியூவர்ஸ் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, அதுவும் நான் ஏற்றுக்கிட்டு தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பவர் கெஸ்ஸிங்கில் மிஷின் நம்பர் வந்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டல் பெருக்கலோ எதுவாக இருந்தாலும் நம்ம இன்றைக்கி அதையும் ஒரு முயற்சியாக நம்ம பண்ணி பார்த்தோம். இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி வெற்றி வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத காமிச்சிட்டு நாளைக்கு அக்ஷயா 658 30ஆம் தேதி நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்தலாம். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு தொடரட்டும் நம்ம சேனலில், சரிங்களா? 29ஆம் தேதி காரணியா 660 அதில் நம்மளோட ரிசல்ட்டு இன்றைக்கி ரிசல்ட் என்னென்னா 7440 நண்பர்களே. நம்ம ஏபியில் 44 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். 4, 2, 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 5, 4, 9 கொடுத்துருக்கோம். அதில் 44ன்னு சொல்லிட்டு ஏபியில் நம்மளோட டேரெக்டான முழுமையான வெற்றியை நம்ம இந்த இடத்துல ஏபி நம்மளோட கணிப்பில் 4 டிஜிட்லேயும் இருந்தாலும் சரி, ஏபிசியில் இருந்தாலும் சரி, ஏபியில் 44 அப்படிங்கிறது நம்மளோட இதில் ஒரு வெற்றியாக இருக்குது. அடுத்தது ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி ஏசிபிசியில் நம்மளுக்கு கொடுத்த நண்பர்கள் நம்மளுக்கு 44. அதில் நம்மளுக்கு பி போர்டாக 4 அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபார்மாக இருந்துச்சு. அடுத்தது ஏபியில் 52, 66, 72, 35. ஏசியில் பார்த்திங்கன்னா 72, 77, 63, 33 அப்படிங்கிற மாதிரியும், பிசியில் 57, 63, 32, 49 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு சி போர்டில் ரொம்ப முக்கியமாக 3, 4, 9ன்றது ரொம்ப முக்கியமான நம்பராக நம்மளோட கணிப்பில் எடுத்திருந்தோம். ஆனால் அதுக்கு அப்படியே மாறாக நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு 440ன்னு பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 449 அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கணிப்பு கொடுத்துருக்கோம். 449, 424, 549 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த கணிப்பில் ஏபி அப்படிங்கிறது ஏற்கனவே பாஸ் ஆகிடுச்சு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அப்படிங்கிறதும் பாஸ் ஆகிருக்குது. நம்ம 4 டிஜிட்டு 3 அதாவது ஏபிசி பாக்ஸில் 449க்கு நம்ம என்ன மாதிரி இங்கே வெற்றி வாய்ப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 7440 7440 நம்ம இங்கே 029ன்னு கொடுத்துருந்தோம். 7 நம்மளோட கணிப்பில் இல்லை. நம்மளுக்கு 4 டிஜிட்டில் 029 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான நம்பராக இருந்துச்சு. 449ங்கிறது நம்ம இந்த இடத்துல தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு 3 போர்டுமே 4 அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்காக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4, 4, 4 அப்படின்னு சொல்லிட்டு 3 போர்டுமே நம்மளுக்கு இருந்துச்சு. அதில் ஏபியில் 44, இந்த இடத்துல ஏபிசி பாக்ஸ்லையும் சரி 4 டிஜிட்லையும் சரி 44ன்னு கொடுக்குறனாலும் நம்மளுக்கு முக்கியமான நம்பராக இந்த இடத்துல 44 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெயினாகவே நம்ம கொடுத்துருக்கோம். டபுள் நம்பர் வரும்ன்ட்டு இது நம்ம கொடுத்த கணிப்பில் ஏபி 44, ஆல் போர்டு 4 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெற்றி. இருந்தாலும் என்னோடய டார்கெட் 4 போர்டு கன்ஃபார்மாக வரணும். ஒரு சில நண்பர்கள் நீங்கள் கேட்டீங்க ஏற்கனவே, நண்பா இன்றைக்கி தேதி 29 ஆகிடுச்சு, நீங்கள் இன்னும் ஒரு முழு போர்டு வெற்றியே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுக்குரிய முயற்சிகள் போயிட்டு தான் நண்பா இருக்குது. என்னால் என்ன முடியுதோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல்கள் நம்மளோட சேனல் மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயங்களை நான் பகிர்ந்துக்குவேன். கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான வின்னிங் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் தினசரி நம்மளோட கணிப்பில் என்னால் முடிஞ்சது ஒரு 2 போர்டு 3 போர்டு கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அப்படிங்கிறத நான் ஈடுபட்டுருக்கேன். உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக நம்ம மனசில் ஒரு நல்ல எண்ணங்களை வைத்தால் நம்மளுக்கு நல்லபடியாக ஒரு
அதிர்ஷ்டமும் காத்திருக்கும். அந்த அதிர்ஷ்டம் நம்ம சேனல் மூலியமாக கூட இருக்கலாம். அதனால் மென்மேலும் உங்களுடைய ஆதரவுகளை கண்டிப்பாக கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய நண்பனாக நீங்கள் வந்து என்ன நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு ஊக்கமான பதில், ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுடைய அண்ணன் இல்லை ஒரு தம்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட வந்து உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். இதில் வந்து ஒளிவு மறைவு ஒன்றுமே இல்லை. ஒரு குடும்பம் மாதிரி நம்ம வந்து முன்னோக்கி செல்வோம். கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் நல்ல மனதும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக என்னுடைய மனது இருக்குது. கண்டிப்பாக அதுக்குரிய முயற்சியும் ஒரு கடவுள் ஒரு அருளால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 4 போடு வின்னிங் கண்டிப்பாக வரணும். நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் வந்து வின்னிங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். ஒரு நாள் அல்ல, ஒரு மாதத்துக்கு ஒரு 4 தடவையாச்சும் கண்டிப்பாக 4 போர்டு வின்னிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரணும். அதுக்குரிய முயற்சிகள் என்னிடம் கண்டிப்பாக உண்டு. உங்களிடம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு கமெண்டம், பாசிட்டிவான ஒரு விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். நான் ஏதாச்சும் தெரியாமல் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் போயிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு சகோதரன்கிட்ட பேசுகிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சேனலில் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். நம்ம கூடிய சீக்கிரம் ஜெயிக்கிறோம். அதுக்கு ஒன்றுபடுவோம், கூடிய விரைவில் வெற்றியை பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 அக்ஷயா 658 எப்படி கணிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே. சரிங்களா? நம்ம 2:30 மணிக்கு வர மிஷின் நம்பர் வச்சும் உங்களுக்கு எது முக்கியமான நம்பராக அது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி கணிப்பு, அதாவது நாளைக்கு உரிய கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் நம்மளுக்கு முக்கியமான நம்பராக எது இருக்குது அப்படிங்கிறது நான் 2:30 மணி கேசிங்கில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அக்ஷயா 658 நாளைக்கு உரிய கணிப்புகள் எப்படி இருக்குது, இன்றைக்கி ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7440 அப்படிங்கிறது நம்மளோட ரிசல்ட்டு. இதில் வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு கணிப்பில் 7 அல்லது 6, பி போர்டில் 5 அல்லது 8, சி போர்டில் 4 அல்லது 5. 7440க்கு நம்மளோட கணிப்பில் ஏ போர்டில் 4க்கு வந்து 7, 6, பி போர்டில் 4க்கு வந்து ஒரு வேளை +1 5ஆக வரலாம், இல்லை 4க்கு 8ன்னு சொல்லிட்டு பவராக கூட வரலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு வந்து 4 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி கணிப்பு எடுத்திருக்கேன். இது உங்களுடைய கணிப்புகள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 6, 5 இதில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு, ஏனென்றால் இன்றைக்கி வந்து நம்ம ரிசல்ட் வந்து ஏபியில் 44ன்னு வந்ததுனால ஒருவேளை 4க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒருவேளை இதில் வந்து ஏபிசியில் இல்லாமல் 4 டிஜிட்டில் வந்து உட்கார்ந்தாலும் சரி, இல்லை ஓவரால் வந்த ரிசல்ட்டில் மொத்தமாக வர்ற நம்பரில் 6 அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 7 5ம் நம்ம இந்த இடத்துல ஏசி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நம்பராக இந்த இடத்துல கொடுத்துட்டோம். இந்த 6 அப்படிங்கிறது ஒருவேளை இந்த ஏ போர்டில் தவறினால் 6 இல்லை 7, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக போர்டில் இந்த 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 6, 5 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்களோட கணிப்புகளில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஏ போர்டு 7, 6, பி போர்டு 5, 8, சி போர்டு 4 அல்லது 5. அடுத்தது ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 57, 65, 15, 67, ஏசியில் 59, 54, 63, 55, பிசியில் 79, 51, 64, 53. ஏபி ஏசிபிசி தனியாக ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஏபியில் வந்து 44, 4க்கு 5, 4க்கு 7, 4க்கு 6, 4க்கு 5, ஒருவேளை 2 போர்டுமே நம்மளுக்கு டபுள் டிஜிட் வந்ததுனால ஒருவேளை 4 + 1 5, 4க்கு 7 பவர், அப்படி இல்லைனா 4க்கு 6 பவர், 4 + 1 5 65ஆக வரலாம். இல்லை 4க்கு 1 பவர், 4க்கு +1 5ஆக வரலாம். இல்லை 4க்கு 6 பவர், 4க்கு 7 பவர் 67ஆக வரலாம். ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 40, 4க்கு 5, 0க்கு 9,
4க்கு 5 0க்கு 4, 4க்கு 6 0க்கு 3 பவரில் இருக்குது. 4க்கு +1 5, 0க்கு 5 வர்றது கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுடைய கணிப்புகளில் எந்த அளவுக்கு வந்து செட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 79 40க்கு 4க்கு 7 0க்கு 9, 4க்கு 5 0க்கு 1, 4க்கு 6 0க்கு 4, 4க்கு 5 0க்கு 3. நான் இந்த நம்பர் எப்படி நான் கணிப்பில் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தால், ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ரிப்பீட்டடான நம்பரு இந்த மாதத்துலேயே ஈஸியாக நம்ம கணிப்படுத்திடலாம். இதில் வந்து நம்மளுக்கு அக்ஷயா அப்படிங்கும்போது கார்னியாக்கு அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 440க்கு இங்கே 440ன்னு வச்சா 4க்கு 3, 4க்கு 8, 1க்கு 0 அப்படின்னா அப்போ பின்னாடி போனால் 0க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் எடுத்த கணிப்பு எடுத்தாவே நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது வரும். இதில் வந்து இந்த மாதத்தில் நம்மளுக்கு வந்து இதில் கார்னியாக் அக்ஷயான்னு இந்த மாதத்தில் நம்மளுக்கு வந்த ரிசல்ட்னா 22ஆம் தேதிக்கு 23ஆம் தேதி, 15ஆம் தேதிக்கு 16ஆம் தேதி, 8ஆம் தேதிக்கு 6ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 1ஆம் தேதிக்கு 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே கணிப்பு எடுத்து பார்த்தால் இதில் ஒரு சில நாள் ஏ போர்டில் கூட்டல் கழித்தலாக 2 வந்தால் 3, 4 வந்தால் 5, 7 வந்தால் 8, 9 வந்தால் 0, 1 வந்தால் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பி போர்ட்லேயும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட் என்னமோ டபுள் டிஜிட் நம்பரு, அதனால் 4 + 1 4 + 1 5, 55 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். சரிங்களா? அதனால் நான் ஏ போர்ட்லேயும் சரி பி போர்ட்லேயும் சரி 55 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பவர் நம்பர்லேயும் 3 போர்டும் வருது. 2 போர்டில் கூட்டல் கழித்தலாக 1 போர்டு பவர் நம்பராக வந்தாலும் வருது, இல்லை 1 போர்டு பவர் நம்பராக 2 போர்டு கூட்டல் கழித்தலாக வந்தாலும் வருது. அதனால் எதுக்குமே நம்ம மிஸ் ஆகக்கூடாது. முக்கியமான நம்பராக ஏபிசியில் முக்கியமான நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏசிபிசியில் உங்களுக்கு இந்த நம்பர் கன்ஃபார்மாக இருந்தால் உங்களுடைய கணிப்புகளில் செட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏபிசியில் ஏபி இந்த 2 போர்டுக்கு ஒன்று பவர் நம்பரில் விளையாடுங்க, இல்லை கூட்டல் கழித்தலாக 2 போர்டுமே வைங்க, இல்லை 2 போர்டுமே பவர் நம்பராக வைங்க. அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு வெற்றிக்கு. சரிங்களா? அடுத்தது நம்மளுக்கு வந்து ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 681, 754, 187, 177 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து இதில் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7, அதாவது 7க்கு வந்து என்னோடய கணிப்பில் 7க்கு வந்து 4 அல்லது 7க்கு 2 அல்லது 7 + 1 8ஆக வரலாம். 1 7க்கு 4 பவர் 7க்கு 2 பவராக வரலாம். அப்படி இல்லைன்னா 7 + 1 8ஆக வரலாம். நம்மளோட இந்த கணிப்புலையே நம்மளுக்கு பாருங்கள், இதில் கார்னியாக்கு 5க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். கார்னியாவில் அக்ஷயாக்கு 5க்கு 5 அப்படியே இறங்கிருச்சு. இதில் 4 + 1 5ஆக இறங்கிருச்சு. அதுக்கடுத்தது 0க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கு. அதுக்கடுத்தது 2க்கு சாரி இந்த இடத்துல 5க்கு 2ன்னு இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 7 அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஒன்று நம்மளுக்கு 7 + 1 8ஆக வரலாம், இல்லை 7க்கு 4 பவராக வரலாம். அப்படியும் இல்லைன்னா 7க்கு 2 பவராக வரலாம். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 2 8 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பில் இருக்குது. 4 டிஜிட் பாக்ஸ் நம்பர்ஸாக 47 91 22 53 82 64 42 53 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. நீங்கள் உங்களோட கணிப்புகளில் எப்படி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு கம்மியான நம்பர்ஸே பார்த்து கம்மியான செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி மென்மேலும் தொடர் வெற்றியாக இருக்கும்போது நீங்கள் மென்மேலும் வந்து நீங்கள் நிறைய போர்டு ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. சரிங்களா? அப்படிங்கிறது உங்களுடைய சகோதரனாக கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு எடுத்துங்களேன். சரிங்களா? ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே கொடுத்த நம்பர்ஸ் உங்களோட கணிப்பில் இருக்கா, 4 டிஜிட்டில் அதே மாதிரி நம்ம கொடுத்த கணிப்பில் உங்களுடைய கணிப்புகள் இருக்குது, மேட்ச் ஆகிற பட்சத்தில் இருக்குது அப்படிங்கிறத தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே தெளிவாகவே இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இதை வச்சு நீங்கள் உங்களோட கணிப்புகளில் எந்தளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி நம்மளுக்கு 440 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. ஏ போர்டில் 4, பி போர்டில் 4, சி போர்டில் 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நம்ம கணிப்புகள் எடுத்திருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு வெற்றியாக அமையலாம். நம்ம இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி டபுள் டிஜிட்டில் ஏபி 44 ஒரு வெற்றியை கொடுத்துட்டோம். அதே மாதிரி நாளைக்கும் நம்மளுக்கு ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல்
கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன மாதிரி கணிப்புகள், என்ன மாதிரி கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல கருத்தாக உங்கள்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் நம்மளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி உங்களுடைய கோவங்களை வெளிப்படுத்துறது அது புரியுது நண்பா. இருந்தாலும் இன்னொருத்தவங்களை மனதை புண்படுத்தாத அளவுக்கு அந்த கோவங்கள் இருந்தால் அது நியாயமானதே அப்படிங்கிறது நான் இது மூலியம் வைக்கிறேன். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக அது வெகு விரைவில் நடக்கும். நம்மளுடைய மனது அந்த அளவுக்கு வந்து ஒரு துல்லியமான உண்மையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அதனால் அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி அடைவோம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கையை உங்களிடம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அக்ஷய 658 30ஆம் தேதி 6வது மாதம் 2024 ஒரு முக்கியமான வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள் நண்பர்களே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நன்றி, வணக்கம் நண்பர்களே.